குடிய எனக்கு புடியா? நீ கொஞ்சம் ஒல்லியா இருக்குனா தேவையில்லாம பேசாத. நாட்டத்தை ஆளாதான் பேசத்தோ. என்ன இது யாருக்கா கொடிய பிடிச்சின்னு வருது? வா இந்த வீட்டாண்ட போலாம். இந்த வீட்டாண்ட நான் வரல. ஏன் கிராஷ் கொஸ்டின்லாம் கேட்காத, அவங்க வீட்டை நான் வரல. என்கிட்ட நீ வேலை செய்யற, நான் சொல்றத நீ செஞ்சாகணும். வேலை செய்து போடுதா? வணக்கம்மா, யாரு நீங்க? வணக்கங்க. வந்துட்டா நான் பிளாஸ்டிக் டப்பாவையா? என்னம்மா என்ன விஷயமா வந்துக்கிறீங்க? அதுவும் இவனை வேலைக்கு வச்சுக்கிறீங்க? ஏய் வந்துக்கிறாங்களா, அவங்க கிட்ட பேசு, என்கிட்ட தேவையில்லாம பேசாத. ஐயோ என்னையா கஸ்டமர் போய் இப்படி திட்டிட்டு இருக்க? உனக்கு அவன் கஸ்டமரு, எனக்கு அவன் கசமாலாம். கசமாலுமா? டேய் இது மாதிரிலாம் பேசிட்டு கிடக்காத. யோ அப்படிதான் பேசுவேன் டப்பாவையா. அது கெடுக்குது விடுமா. என்ன விஷயம் வந்துக்கிறீங்க? நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னா, அதாம்மா எதுக்கு வந்துக்கிறீங்க? நாங்க காப்பி தூள் தயாரிச்சு வீடு வீடா வந்து விக்கிறோம். ஓ காப்பி தூள் விக்கிறீங்களா? சரி இவனை எப்படி வேலைக்கு சேர்த்தீங்க? இவன் என் பேச்சுக்கா வந்துங்கிறான். டேய் அதான் பேசுங்கல, அதுகிட்ட பேசான். ஏமா இந்த பையன் செம டேஞ்சர் ஆனவன், இவன் எப்படி வேலைக்கு சேர்த்தீங்க? வேலை கேட்கும்போது பபியமா கேட்டான்ப்பா, இப்ப என்னன்னா திமிரா பேசிட்டு இருக்கான். ஏ சொல்லிட்டு முஞ்சியா, நீ குடுக்குற சம்பளத்துக்கு அதான் செய்ய முடியும், கொம்முன்னு கடை. இதப்பா இந்த மாதிரி தேவையில்லாம பேசினா உன்னை வேலை விட்டு தூக்கிடுவேன். சரி பேசல, நீயே பேச சொல்ல. இதெல்லாம் வேலைக்கு செய்யறது நான் போய் சேரலையா? ஆக்சுவலி சார் எங்க காப்பி தூள்ல நிறம் திடம் சுவை எல்லாமே இருக்கு சார். அது நாங்க வாங்குற காப்பி தூள் குத்தமா இருக்குதா சார்? இருந்தாலும் வீடு தேடி நான் தானே சார் கொண்டு வந்திருக்கேன், அவங்கள கொண்டு வந்து தராங்க சார். நீங்க சொல்றது கரெக்டு தான். நான் ஒரு பாக்கெட் வாங்குவேன், அது தைரியம் வந்து குத்து கிடப்பா சார். அதான் சார் ஒரு 20-30 பேக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க, மாசத்துல நான் வந்து குத்துட்டு போறேன் சார். பிரச்சனை இல்ல, வாங்கி வச்சுக்கிறேன். ஆனா காசு வந்து மாசம் ஆனா தான் தருவேன், பரவாயில்லையா? அது எப்படி சார் ஒத்துக்க முடியும்? உனக்கு வேற வேலை கிடைக்கலையா? இவன் காசு கொடுக்க மாட்டான், டைம் வேஸ்ட் பண்ணுகிறா. டேய் என்ன என்கிட்ட காசு இல்லைன்னு பாக்குறியா? கட்டு கட்டா வச்சுக்கிற பாக்கெட்ல கட்டு கட்ட கம்பளி பூச்சி தான்டா இருக்கும் அவன் பாக்கெட்ல. கஸ்டமர் அப்படி எல்லாம் பேசாதையா. திரும்பி சொல்றேன், அவன் உனக்கு தான் கஸ்டமரு. தத்திரம் பிடிச்சவனே கொடை கூட சரியா பிடிக்க தெரியலையே. டே மங்களம், எனக்கு இந்த ஆள் வானாடி. ஏக்கா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோக்கா. என்னத்த அட்ஜஸ்ட் பண்றது? ஒருத்தன் கூட காப்பி தூள் வாங்க மாட்டேன்றான். ஓ இந்தாம்மா ஒரு சேல்ஸ்மேனா? பிளீஸ் சார், எங்க காப்பி தூள்ல திடம் சுவை எல்லாமே இருக்கு சார். ஏமா அதத்தான் இந்த அம்மாவும் சொல்றாங்க, நீ அததான் சொல்ற? அவ சின்ன பொண்ணு 4 இடம் போய் தெரிஞ்சு வித்துருவான். நான் இந்த மூக்கனை வச்சுக்கணும், என்ன பண்றது? கொழுப்ப ஜாதிக்கா அது அப்படி பேசிட்டு கேளாம். என்னத்த கேட்க சொல்ற? அது செம்ம பஜாரி, எப்படிதான் கம்பெனில சேர்த்தாங்கன்னா தெரியல. உன் வாயம் அப்படிதான் இருக்கும் போலிக்குதா. நான் எவ்வளவு கட்டினுக்கிறேன், எதுனா வியாபாரம் பண்ண. மூக்கு மேல குத்த உன் வியாபாரத்தை கவனி. மூக்கு மேல குத்துவியா? பாத்தாடி மங்களம் இந்த ஆளு பேசுறத. நீ கம்மியாவே பேசுற, பாவம் அந்த ஆளு. தேங்க்யூப்பா, உனக்கு ரசனா பாய் வாங்கி தரம்பா. ரசனா பாக்கிட்டு வாங்கி தராராம். போடா கோர மூக்கா. ஏமா பாவம் அவரை பத்தி எடுக்கிற? அவனை பத்தி தெரியாதுங்க உங்களுக்கு. அவன் மூக்க சொரன்றதுக்கு என் முதல்ல வந்து சொரன்றான். ஏக்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வியாபாரம் பண்ணுங்கக்கா. போடியம்மா, இந்த மாசம் நான் இந்த வேலையை விட்டு நின்றுவேன். நிறைய எனக்கு ஆஃபர் வந்துக்குது. கலெக்டர் வேலை ஆஃபர் வந்துக்குதா? மூஞ்ச பாருக்கா, ஸ்விமிங் போன மூஞ்சியா? அப்படியே மாத்தி மாத்தி பேசிட்டு தான் இருக்கீங்க, ஒன்னே காணுமே. தோறுக்காங்க மா, என்னம்மா இது? காப்பி தூள், கன்றாவி தூள் அப்படி சொல்லு. ஒண்ணுமே இல்ல, கசக்குது. சக்கரை போட்டுனா இனிக்குமே. அட சக்கரை போட்டும் கசக்குதுமா. என்ன தூள்மா கொடுத்துட்டு போனீங்க? மேனேஜர் அம்மா அங்க இருக்கிறாங்க, கேளு. சார் எங்க காப்பி தூள்ல திடம் மனம் சுவை எல்லாமே இருக்கு சார். கசப்பை தவிர ஒரு கன்றாவி இல்ல சார். இந்த காப்பி தூளை வாங்கினீங்க சார்? அதைத்தானமா கொடுத்துருக்கீங்க. தோப்பார் பாக்கெட் கூட. சாரி சார், நீங்க என்ன பண்றீங்க, அதை ஓரமா வச்சுட்டு இந்த பேக்கெட் வாங்கி சாப்பிடுங்க சார், நல்லா இருக்கும் சார். அப்ப அதுவும் நல்லா இல்லைனா வேற வாங்கிக்க சொல்ல போதா? ஆமாங்க சார். ஐயா சீட்டிங் கும்பலா இதுங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க, எங்க கம்பெனி பெரிய கம்பெனி. மூக்காரிக்கு கொஞ்சம் சொல்லிட்டோமா, மூக்கிலே பஞ்சு கொடுப்பேன், கம்னீரியா. ஏய் கை வலிக்குதா? எவ்வளவு நேரத்துல பூச்சினுக்குதா? ஏய் கஸ்டமர் முன்னாடி ஏன் வாம் போலாம் சொல்லிட்டு இருக்காத, மேடம் சொல்லு. சரி மாடம், கை வலிக்குது மாடம். மேடம் இல்லையா மேடம். அது என்ன இல்லவோ, கை வலிக்குதா? கொஞ்சம் வெயிட் பண்ணு, பேசிட்டு இருக்கல. ஏன் இந்த காப்பி தூளை கொடுத்துட்டு வேற காப்பி தூள் வாங்கன்றீங்க? அந்த காப்பி தூள் நல்லா இல்லைன்னா மறுபடியும் பணம் போட்டு நான் வாங்கணுமா? ஆமாங்க சார், உங்க ஆதரவு எங்களுக்கு எப்பவுமே தேவை சார். நீங்க காசு கொடுத்து வாங்கினாதான் நாங்க நல்லா இருக்க முடியும் சார். அப்ப நாங்க அழிஞ்சு போயிடணும். அப்படி சொல்லாதீங்க சார், நீங்க கொடுக்க தான் வள்ளல் ஆவீங்க சார். இவ்வளவு நேரம் யாருக்கும் பதில் சொன்னதில்லை, உங்களுக்கு தான் நாங்க பதில் சொல்லிங்க. என்ன பண்ணலாம்? சுவிட்ச் பாக்ஸ்ல வை போய் மூக்க. அம்மா என் காசை கொடுங்க, இந்த காப்பி தூள் எனக்கு வேணாம். மேனேஜரை பார்ப்பா, என்கிட்ட வந்து கத்துற. நோ, இங்க பாரு நான் எப்படி சீட்டிங் பண்றாங்க. இது பார்த்தா காப்பி தூள் மாதிரியா இருக்குது. ஏமா நானும் பாத்து கிடக்குறேன், இந்த பக்கம் ஒண்ணு கத்துது, இந்த பக்கம் ஒண்ணு கத்துது. என்னமா எதுவுமே பதில் சொல்ல மாட்டீங்களா? சார் ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணுங்க சார், திரும்ப திரும்ப எங்க காப்பி தூள் தான் வாங்குவீங்க சார்.
அதான் திரும்ப திரும்ப காசு கொடுத்து வாங்கணும் நல்லா இல்ல நல்லா இல்லன்னு. அப்படி இருந்தாலும் நீங்க வாங்குறீங்களா சார்? உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பவுமே தேவை சார். என்ன தேவையோ எவ்வளோடா பவுன் சம்பளம்? ஏய் எவ்வளவு சம்பளம் தான் ஒண்ணு என்னடா? அப்படியே திமிரு உடம்புலயே ஊறிக்குது பொறுத்து இருக்கு. ப்ளீஸ் சார், காப்பி தூள் வாங்கிக்கங்க சார். மாப்பிள்ள இருக்கிறான் உட பூச்சுனுக்குறான் யாருக்கா வந்துட்டான் வாங்கி டாக்கி வாயன். மாப்பிள்ள என்னடா எதுக்கு கொடை பூச்சுனுக்குறான்? தம்பி என்ன எதுக்குன்ற? மேடம். மேடமா? டேய் என்னடா இதெல்லாம்? நான் வேலைக்கு செஞ்சிட்டேன், இவங்க தான் என்னோட மேனேஜர். டேய் ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னியாடா? நேத்த சொல்றதா? அதெல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல, கிளம்பு. பாத்தியா வேலைக்கு அமிச்சான், அதான் சொல்றது இது மாதிரி ததிர் புதுசுலாம் நம்பாதன்றது. கொடையில குத்திட்டு போடுவேன் ததிர் முடிச்சாங்கன்னா. டேய் மாப்பிள்ள நம்ம சபதத்துக்கு ஞாபகம் இல்லையாடா? நான் சாப்பிட்டாங்க வெங்காய சாப்பிட்டான், அதெல்லாம் வேலைக்காது மாப்பிள்ள. நீ வேலையை பார்த்து நான் என் வேலையை பாக்குறேன். சரி மாப்பிள்ள அதெல்லாம் போட்டோம், என்னைய வேலைக்கு சேர்த்துக்கோ. வேலைலாம் கிடையாது. தம்பி நீங்க வேலைக்கு வருவீங்களா? சொன்னா வருவேனே. யோ கொடைய கொடு தம்பி, இந்தாப்பா. என் கிட்ட குடுக்குறாங்க. வாங்கடா. இனிமே நீ தான் என்னுடைய அசிஸ்டன்ட். அப்ப நானு நீ அந்த அக்காவுக்கு போ. எப்போ கொஞ்சம் முடிஞ்சியா அந்த கை கூட என்ன மாட்டி ஊதியா? இப்படி எல்லாம் பேசினா உன்னை வேலை விட்டு தூக்கிடுவேன். பெரிய மனங்காட்டி வேலை, நான் ஊருக்கு உள்ள போய் சீட்டிங் சொல்லிடுவேன். நீ வாப்பா, இந்த ஆளை தூக்கிட்டு நான் உன்னை சேர்த்துக்கிறேன் வா. சேர்ந்துக்கிறாங்க. மாப்பிள்ள போடா. டேய் கோத்த கலப்பாத. ஓய் நான் வேலைக்கு வேணாம். நீ வேணா, நான் ஊர்ல எவ்வளவு பேர் எப்படி சொல்லுமில்ல, என்ன வேணான்ற. யோ நான் பிரச்சனை பண்றியா? போலீஸ்ல சொல்லிடுவேன். என்னன்னு சொல்லுவேன்? ஒரு வயசு பொண்ணை கைய புடிச்சு வலிக்கிறான்னு சொல்லுவேன். உலகம் தாங்கம்மா ஒரு கழிச்சு பத்துக்கோ, நான் பேசுறது வராதா? இந்த கொடைய புரி. ஏய் அடிச்சு மாடு கட்டி போடுறான். இவன் அதுக்கு மேல காமெடி பண்றானே. நான்சென்ஸ் இடியட் சுவிட். போடி உன் வேலை 1000 வேலை எனக்கு இருக்குது. மாப்பிள்ள போ, அந்த ஆள வேலை விட்டு போயிட்டாரு, இனி உங்க இஷ்டம் போல இருக்கலாம். என் இஷ்டம் போல இருந்தா தான் வந்து குட்டிசாடா ஆகிறாடா. எனக்கு வேலை ஒண்ணு வேணாம், போடா. இங்க பாருப்பா, இந்த வேலையை விட்டீங்கன்னா சோத்துக்கு நீ சிங்க அடிக்கணும். நான் சோத்துக்கு சிங்க வச்சுக்கிறேன், அந்த காலம் உனக்கு தேவல. டேய் மாப்பிள்ள, டேய் மாப்பிள்ள, எப்பா இந்த கொடைய புடி. டேய் வேலைடா. நீ பாத்துக்கோ. டேய் மாப்பிள்ள. என்னடா என்ன மாப்பிள்ள கோச்சிக்கினியா? பின்ன கோச்சிக்காம பேசாம நீ எனக்கு அசிஸ்டன்ட் ஆயிடுறியா? அப்ப என் காப்பி தூள் கதை தினமும் உனக்கு பிரியா தரேன். அப்ப பிரச்சனை இல்ல, வா போலாம். எல்லாரும் போயிட்டாங்க, நீங்க எனக்கு அசிஸ்டண்டா இருக்கீங்களா? இருந்துடா போச்சு. வாய நினைத்தால் வாயலாம், காப்பி தூள் வித்து வாயலாம்.